வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம காணொளியில் பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஒளி தத்துவ பிரகாரம் உண்மையான பலன்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் பரிகாரத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 2024 புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். 2024 பார்த்தீங்கன்னா பெரிய பெயர்ச்சிகள், ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது குரு சனியெல்லாம் பெயர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான் பெயர்கிறார். 2024 ஏப்ரல் மாதம் மிடில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு பெயர்கிறார். ஸோ அந்த ஒரே ஒரு பெயர்ச்சி தான் 2024 இருக்குது. மற்றபடி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு மாதத்துக்கும் 45 மாதத்துக்கும் வேறு ஒரு ராசிக்கு மாற போகிறார். எப்படி இருக்க பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் என்று சொல்லப்படுகிற புதன் வந்து ராசியவே பார்க்குறதும் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம். ஸோ 2 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல் 4.5 மாதங்களும் கடைசி வரக்கூடிய 7.5 மாதங்களும், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதத்து வரைக்கும் இருக்க பலனை 2ஆக பிரித்து பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிகவும் அருமையான ஒரு யோகமான ஒரு அற்புதமான டைம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல இது வரைக்கும் 2023 பார்த்திங்கன்னா ராகுவும் குருவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல குரு ஒரு வேலையும் செய்ய முடியாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை அஷ்டமசனி தாக்கத்திலிருந்து வந்த மிதுன ராசிக்காரர்கள் கொடுத்தாலும் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவில்லைங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2023 படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் 2024 பார்த்திங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக வருகிறது. அதிகமான லாபங்களும் அதிகமான முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கான டைம் என்று சொல்லப்படுது. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அவரே வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் 7ஆம் வீட்டதிபதியாகவும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலை தொழில் விஷயத்தில் நல்லா முன்னேறக்கூடிய ஒரு அருமையான பொற்காலமாக இருக்கிறது. 2023 ஏப்ரல் மாதத்திலேருந்தே 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த அக்டோபர் 30 தான் ராகுங்கிற ஒரு இருள் கிரக பிடியிலேருந்து விலகினார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா குரு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அடுத்த ஒரு 5 மாதங்கள், அதாவது ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய முதல் 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் ராகு 10ஆம் இடத்துலேருந்து அதிகமான உழைப்பும் நிறைய கான்டாக்ட்ஸு, வெளி மாநிலம் பிற மொழி பேசுகிறவங்க, மீடியா, சோஷியல் மீடியா அது மாதிரி விஷயம் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பப்ளிசிட்டியும் பாப்புலாரிட்டியும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. படிக்கும் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு, அது விஷயத்துலையும் நல்ல மார்க்கு, நல்ல தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதே வந்து ஒரு தம்பதியர், புதுசாக கல்யாணமான தம்பதியராக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு குரு 5ஆம் பார்வையாக பார்த்து இவ்வளோ நாளாக குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் ஒரு குழந்தை பேருவும் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. மனசு குளிர்ற மாதிரியும் உச்சம் குளிர்ற மாதிரியும் நல்ல லாபங்களும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் பல வருடமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் நடந்தேறியக்கூடிய விஷயங்களும், குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் அடைதல். இது வருஷம் ஒரு அஷ்டமசனியில் கடன் பட்டது இப்போ இருந்து மீள முடியலைங்கிறவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த 2024 குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நல்லாவே கடனை அடைச்சி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதம் ஆகிய 2024 புத்தாண்டு இருக்க போகிறது. இந்த காலத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதனால் பெற்ற பலம், இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சம்பாரித்து பிரச்சனைகளை சரி செஞ்சதுனால வரக்கூடிய பலனால் வரக்கூடிய செல்வத்தினால் சில சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. குறிப்பாக இடம், வீடு, வண்டி, வாகனம் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கேது 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னிக்கு வந்தது பார்த்திங்கன்னா புதன் போலேயே செயல்படுவார். கேது ராகு எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவாருங்கிற ஒரு அடிப்படை வேத ஜோத தத்துவ பிரகாரம் பார்த்திங்கன்னா கேது புதன் போல் செயல்பட்டு 4ஆம் இடம் வலுக்கிறது. 4ஆம் இடம் வலுக்கு மட்டும் கிடையாதுங்க. 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் 4ஆம் இடம் குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ ஒரு வீடு வாங்குறது, நல்ல ஒரு இடமா இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடம் வீடு கிடைக்கிறது, அது மூலமாக ஒரு லோன் போட்டு வாங்குறது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் வசதிப்படுத்துறதுக்காகவும் நம்ம தொழிலுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு ஜென்ரல் கம்ஃபர்ட் என்று சொல்லப்படுகிற வீடு, வண்டி, வாகனம், உள்ளே இருக்கக்கூடிய வசதி அமைப்புகள், ஒரு ஏசி போடுறது, ஒரு சோஃபா செட்டு வாங்கி போடுறது, ஒரு ஹாலை புதுப்பிக்கிறது, ஒரு புதிய டிவி வாங்குறது,
பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது, அது மாதிரி எல்லா விஷயங்களும் ஏப்ரல் 2024க்கு அப்புறம் கடைசி 8 மாதங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சுப செலவுகள் செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திப்பீங்க. உங்கள் சொசைட்டின்னு உங்கள் ஸ்டாண்டிங்கை வந்து நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஸோ 2020, 21, 22 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அஷ்டம சனி தாக்கத்தினால ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் கொடுத்ததுலேருந்து படிப்படியாக 23 வெளியில் வந்தாலும் ஆக்சுவல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024. இதே நீங்கள் முன்னோக்கி பார்த்தீங்கன்னா 2012 ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குரு 11ஆம் பாவத்துக்கு வந்து அந்த 2011 செகண்ட் ஹாஃபும் 2012 முதல் ஹாஃபும் அருமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு வந்து இப்போ அதே இடத்துல மேஷத்தில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து மிதுன ராசிக்கு வர்றது வந்து அற்புதமான டைம். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குன்னா, ஒன்று வீடு வண்டி வாகனத்தை கொடுக்க போகுது, ஒன்று குழந்தை விஷயத்தில் நல்லது கொடுக்க போகுது, பங்குதாரர் விஷயத்தில் கொண்டு போகுது, ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் பார்வையாக பார்த்து ஏப்ரல் 2024க்கு அப்புறம் நல்ல ஒரு லாபங்கள் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கு இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணுற மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு ராசிக்காரர்கள் தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதிகமான லாபமும் மணி ஃப்ளோ கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா குரு 8ஆம் பாவத்தை பார்க்குறார். ஸோ கரெக்டாக உங்களுக்கு 2024 ஏப்ரல் மேக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் தாண்டி வரக்கூடிய நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களோட வெற்றி பெறக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடந்த 3-4 வருஷமாக அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வெளியில் போய் படிக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஐடி ஜாபில் இருக்கிறேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்ஷோரே கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக குறிப்பாக ஏப்ரல் 2024க்கு அப்புறம் கடைசி 8 மாதங்கள் அருமையான ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாகவும் முதல் 4 மாதங்கள் நல்ல லாபங்களும் கடனை அடிப்பதும் நல்ல ஒரு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அதிக லாபமும் உத்தியோகத்தில் உயர்வும் பெற்று நிதி நிலைமையை நல்லா அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் கடைசி 8 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா அதிக முதலீடுகள் செய்து உங்களோட வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நெட் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதுக்கு சில கடன்களும் சுபக்கடன்கள் பெற்று கொஞ்சம் அகலக்கால் வச்சு மற்ற ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அது மூலமாக அடுத்து வரக்கூடிய 2025-26க்கு ஒரு அருமையான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் தர இந்த வீடியோ நம்ம சேனல் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலாம் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.